வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் ரெசிபி. இடியாப்பத்தை யூஸ் பண்ணி அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வெஜ் கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இடியாப்பத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு கேரட், 5-6 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எந்த காய்கறினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியையும் ஒரு 2-3 பல்லு பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறியும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த வதக்கிறதுலையே பாதி காய் வெந்துடும். அதுக்காக தான் நான் நல்லா குட்டியாக கட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணும்போது நம்ம வதக்கும் போதே பாதி வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1-1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த மிளகாய்த்தூளோடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணும்போது இந்த காய்கறியெல்லாம் பாதி குக் ஆகிருக்கும். இப்போ இந்த தண்ணி சேர்க்கறதுனால மீதி பாதியும் நல்லா குக் ஆயிரும். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். மசாலா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான். கமகமன்னு வாசத்தோட அருமையான சுவையில் வெஜ் கொத்து இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் இடியாப்பம் மீந்து போயிடுச்சுன்னா கவலையை விடுங்க. இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.